அது மட்டும் இல்ல, இன்றைக்கு திமுக ஆட்சியில் போராட்டம் நடக்காத நாளே இல்லை. விவசாயிகள் போராட்டம், தொழிலாளர் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம், மின்சார வாரி தொழிலாளர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், அதே போல தூய்மை பணியாளர்கள் போராட்டம். நாள்தோறும் தமிழகம் ஒரு போராட்ட களமாக மாறிவிட்டது. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில் எவருக்கும் நிம்மதி கிடையாது, எவரையும் நீங்கள் வாழ வைத்த சரித்திரம் கிடையாது. உங்க குடும்பம் மட்டும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்குது. 8 கோடி பேர் மக்களுடைய நிலையை அறியாத அரசாங்கம் விடியா திமுக அரசு. ஒரு குடும்பம் பிழைக்க, திரு கருணாநிதி குடும்பம் ஒரு குடும்பம் பிழைக்க இத்தனை பேர் பாதிக்க வேணுமா? இன்றைய தினம் திமுக எல்லா துறையிலும் ஊழல் மலிந்து ஊழல் அரசாங்கமாக இன்றைக்கு திமுக அரசாங்கத்தை பார்க்க முடியும். இன்னைக்கு 10 ரூபாய் உங்களுக்கு ஞாபகம் வரும். யாரு? பாலாஜி. எங்களுக்கு தெரியுதோட உங்களுக்கு தான் அதிகமா தெரியுது. இன்னைக்கு தமிழகத்தில் 6000 மதுக்கடை இருப்பது. இந்த 6000 மதுக்கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்பனை செய்யப்படுவதாக தகவல். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா விலை வச்சு வைக்கிறாங்க. எங்க போகுதுன்னா மேலிடத்துக்கு போகுதுங்கிறாங்க. அந்த பாட்டில் வாங்குறவங்க கேட்கறாங்க, ஏங்க எங்கிட்ட 10 ரூபா அதிகமா வாங்குறீங்கன்னா, எங்க போய் வேணாலும் சொல்ல, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, இதெல்லாம் மேலிடத்துக்கு போகுதுன்னு அந்த விற்பனையாளரே வலைதளம் மூலமாக வந்த செய்தி. ஆக 10 ரூபா ஒரு பாட்டிலுக்குன்னா ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த டாஸ்மாக் கடையில் வருது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 வருடத்தில் 22,000 கோடி இந்த 10 ரூபா இந்த டாஸ்மாக் கடையிலிருந்து வசூல் பண்ணுவது மட்டும் மேலிடத்துக்கு 22 கோடி போய் 22,000 கோடி போய் இருக்குது. உண்மைதானே? மக்களுடைய பணத்தை எப்படி சுரண்டுறாங்கன்னு பாருங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இங்கதான் எப்படின்னா பத்திரப்பதிவு, அது வித்தாலும் அங்க பத்திரப்பதிவு இருக்கிற அலுவலர்களுக்கு காசு கொடுக்கணும், அதை வாங்கினாலும் கொடுக்க வேணும், ஆக வித்தாலும் கொடுக்க வேணும், வாங்கினாலும் கொடுக்க வேணும். உண்மைதானே? யாராவது பத்திரப்பதிவுக்கு போய் பணம் இல்லாத பத்திரப்பதிவு நடந்திருக்குதா? அங்க மந்திரி பட்டியலிட்டு இருக்காரு, அவர் பட்டியல் போட்டிருக்காரு. அது பிளாட் போட்டா இவ்வளவு ரூபாய், பத்திரப்பதிவு பண்ணா இவ்வளவு ரூபாய், அப்புறம் அந்த விலை குறைக்கணும்னா இவ்வளவு ரூபாய். ஆக திமுக அரசாங்கம் இந்த மளிகை கடையில பட்டியல் போட்ட மாதிரி விலைப்பட்டியல போட்டு வசூல் செய்கிற அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே?